உலகில் வாழும் அனைத்து உயிர்களுக்கு அன்பான வணக்கங்கள். ஒவ்வொரு பொதுமக்களும் எனக்கு ஒரு கோடி இல்லைன்ற நான் தெருக்கோடி. 2026 தேர்தல் எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. நல்லபடியாக எலெக்ஷன் ரிசல்ட் வந்து விஜய் அண்ணா ஜெயிச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் இந்த 2 கட்சிகள் தமிழ்நாட்டை மாற்றி மாற்றி ஆட்சி அமைச்சாங்க. இது வரைக்கும் நடந்த ஒரு மாற்றம் இது வரைக்கும் எப்பவும் நடந்ததில்லை. அதனால் மக்களுக்கு ஒரு நன்றி சொல்கிறோம். அதே போல் விஜய் அண்ணா ஜெயித்தாலும் விஜய் அண்ணாவுக்கும் நான் வாழ்த்துக்கள். விஜய் அண்ணா கஷ்டப்பட்டு ஜெயித்தாலும் கடைசியில் அவர் சிஎம் சீட்டில் உட்காரத்துக்கு கொஞ்சம் சர்க்கிள் இருக்க தான் செய்யுது. அது என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஒரு சட்டம் இருக்குது. இத்தனை சீட்டு வாங்கிட்டு வந்தால் தான் நீ சிஎம் ஆக முடியும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரூல்ஸ் தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ முதலமைச்சர் ஆகணும் 120 சீட்டு எடுக்கணும் அப்படின்னா, ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு தனிச்சாக நின்று போராடி ஜெயிச்சு 115 சீட்டு கொண்டு வந்துட்டார். இன்னும் 5 சீட்டு தேவைப்படுது. இந்த 5 சீட்டுக்காக இன்னொருத்தவங்க காலில் போய் விழ வேண்டியதாக இருக்குது. அப்போ இன்னொருத்தவங்க காலில் விழும்போது அவங்க கூட்டணி சேர்க்க வேண்டியதாக இருக்குது. அப்போ கூட்டணியில் சேர்க்கும்போது இந்த 115 சீட்டு எடுத்தவங்க கூட ஒரு ரூல்ஸ் கண்டிஷன் வைக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 5 சீட்டு வைக்கிற கூட்டணி இருக்குல்ல, அவங்க வைக்கிற கோரிக்கை, அவங்க வைக்கிற கண்டிஷன் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அப்போ வந்து 115 சீட்டு எடுத்தவங்களால் தனித்து ஒரு முடிவு எடுக்க முடியல. ஏன்னா கூட்டணியில் இருக்கிறவங்க அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. அப்போ ஒரு தனி மனிதனாக வந்து இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்க வரும்போது இப்போ கூட்டணி சேர்த்தா அவங்க செய்ய விடுவாங்களா? இதே தேர்தல் அன்னி இதுக்கு ஒரு முடிவு பண்ண மாட்டேது. இப்போ ஒரு விளையாட்டு நடத்துகிறாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ கிரிக்கெட் நடத்துகிறாங்க. கிரிக்கெட்டு வந்து ஒரு ஓவருக்கு இத்தனை ரன்னு தான் அடிக்கணும், இத்தனை ரன் அடித்தா தான் ஜெயிச்சு வின்னிங் நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸை கொண்டு வந்தால் விளையாட்டில் ஜெயிக்க முடியுமா? ஏன் அதுக்கு ஒரு டார்கெட் வைக்க மாட்டீங்க? 5 வருஷம் இந்த நாட்டை ஆளணும், 5 வருஷம் இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வரவங்களுக்கு நீ இத்தனை சீட்டு எடுத்தால் தான் நீ சிஎம் சீட்டில் உட்காரன்னு சொல்லி ஒரு கண்டிஷனை போட்டால் அப்போ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வரவங்களோட நிலம் என்ன ஆகுறது? இது உடனே மாற்றணும் அப்படின்றது என்னுடைய கருத்தாக இருக்குது. அதே போல் வந்து தேர்தல் ஆணையத்துக்கு முன்னாடி யார் யார் கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவையும் அப்போயே எடுத்துடணும். ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் கூட்டணியே வைக்கக்கூடாது, அந்த ரூல்ஸையும் மாற்றணும். அப்படி மாற்றினா தான் நாட்டு மக்களை காப்பாற்ற முடியும். ஏன்னா கூட்டணின்னு ஒன்று தேர்தல் ஆனதுக்கப்புறம் ஒரு கூட்டணி ஒன்று வந்தால் அந்த கூட்டணி வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கட்சியால் எதுவுமே நல்லது செய்ய முடியாது. சரியா? ஏன்னா கூட இருக்கிறவங்கள செய்ய விட மாட்டாங்க. அதனால் தனி நபராக இருந்தால் எதுவாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்க முடியும், மக்களுக்கு நல்லது செய்ய முடியும் அப்படின்றத என்னுடைய கோரிக்கை, என்னுடைய கருத்தாக இருக்குது. பரவாயில்ல, மாற்றத்தை உருவாக்கியிருக்காரு. மக்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். அதே போல் விஜய் அண்ணாக்கு நன்றி அண்ணா, வாழ்த்துக்கள். இந்த 5 வருஷம் மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள பக்கத்தில் இப்போது நான் இருக்கிறேன். அனைவரையும் மன்னிப்போம், மறப்போம், மக்களுக்கு நல்லது செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க தமிழ். ஜெய்ஹிந்த்.